மக்களே இப்போ வயலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வலைக்கு போகிறாங்க, ஓரா பிடிக்க போகிறாங்க. அது ஒரு மீன் தான். ஓரா மீன் பிடிக்கிறதுக்காக ரெடியாக கொண்டு வந்துருக்காங்க. பாருங்க போயா பாருங்க வலைய கல்லப்பா கட்டு தான்டா மேற்று கடலுக்கு தானே போகிற. பாருங்க இந்த கம்பை வச்சு தான் அடித்து கிளைக்க போகிறாங்க. கம்பு செய்த பாருங்க. அது தூக்குறதுக்கு ஒருத்தர் வர்றாரு, கம்பு தூக்குறதுக்கு. அவர் அப்புறமா வருவாருங்க. இவர் தான் பெரிய ஆள் இருக்கிறதுலையே. ஓரா மட்டும் பாருங்க. பாருங்க மக்களே, ஓரா எவ்வளோ பாருங்க போற போக்குல இன்னைக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அவரை நம்பி தான் மக்களே நாங்கள் கடலுக்கே இப்போ பாருங்க, இவர் நம்பி தான் இப்போ கடலுக்கே போறாப்லையா. என்ன நடக்குன்னு பார்ப்போம் வாங்க. பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வலை கலைக்கு போயிட்டு இருக்காங்க. மீனை நம்ம பார்த்துட்டாங்க. மக்களை இங்கேருந்து வலை இலக்கியிருக்கோம். வலை இலக்கிட்டு நாங்கள் 2 பேர் நிற்கிறோம். அங்கே பாருங்கள், பாய்ஸ் அங்கே வரைக்கும் வலை விட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த வலையை கிளைக்கணும். இதுக்குள்ளே கிளைச்சி மீன் எல்லாம் ஓட விட்டு பிடிக்கணுங்க. கிளைக்க போகிற மக்களே, நாங்கள் மீனுக்கு கிளைக்க போகிறீங்க. பாருங்க, கம்பை தூக்க முடியும் மக்களே. நாங்கள் கூட்டிகிட்டு வந்த ஆளால் அந்த கம்பை தூக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. கொஞ்சம் உடம்பு வைக்கணும்னு நினைக்கிறேன். பாய்ஸ் 2 பேர் அங்கே கிளச்சிட்டு வர்றாங்க. கிளைக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குங்க. கிடக்க வருங்க கீழே கல். இந்த மாதிரி கல்லுகளை எடுத்துக்கிட்டு இப்படி தூக்கி போட்டோம்னா திடீர்னு விழுகும். அதில் மீன் அடியாக மிரண்டு தான் ஓடும். அங்கே பாய்ஸ் 2 பேர் அதை தான் பண்ணிட்டு வர்றாங்க. மேலே ஒரு போட்டு போகுதுங்க, பெரிய மீன் பிடிக்கிற போட்டு. பாருங்க மக்களே, பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் வேலை. சும்மா ஒரு எதுக்கு தாங்க ஏன் தான் தெரியல. ஏருக்கு வராரு, ஆனால் வளையர் தந்துருக்காரு, அதனால அவர் சேர்த்துருக்கோம். பிடிச்சிட்டு அவர் என்னென்ன பண்ணுறது மட்டும் பாருங்க மக்களே. வாங்க மக்களே, இவ்வளோ வலைக்கு அப்புறம் ஒரு ஓரா பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வலை பிடிச்சிட்டோம். இந்த ஒரு ஓரா பட்டிருக்கு மக்களே. இந்த அங்கே ஒரு மீன் கிடக்கு மக்களே, அங்கிட்டு ஒரு மீன் இருக்குது மக்களே. பட்டிருக்கு மக்களே, இன்னைக்கு இருக்கு. போடு, தட்டிட வேண்டியதான் இன்னைக்கு. அட்டியை குழம்பு வச்சாலும் சரி, பொரிச்சாலும் சரி, அப்படி தான் மக்களே இருக்கு. பாருங்க மக்களே, ஃபயராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ தெரிக்கிறதா மக்களே பெரிய விஷயம். இந்த வலையில் தெரிக்கிறதா மக்களே விஷயமே. ஏன்னா இது மூணு பட்டா இருக்கு. மேலே ஒரு வலை, கீழே ஒரு வலை, நடு ஒரு வலை. அதனால மக்களே நாங்கள் ஈஸியாக தெரிக்கிற முறை உங்களுக்கு சொல்லித்தரோம் மக்களே. வலையடி பிடிச்சிக்கிட்டு ஈஸியான தெரிக்கிற முறையை பார்த்துக்கோங்க. கண்ணியை எப்படி பிடிச்சிக்கிட்டு ஒன்று வலைய அக்காதப்பா, வலைக்காரனுக்கு மனசு எப்படி இருக்கு மக்களே. திட்டாதீங்க, ஏன்டா வலையை பிடிக்கிறோம். இது பழைய வலை தாங்க மக்களே, இது முடிஞ்சு போன வலை, அவ்வளோதான். அதனால இவர் தான் வலை ஓனரு. சிரிக்கிறார் பாருங்க. நாங்கள் வந்ததுக்கு பலன் கிடச்சிருச்சுங்க. ஒரு மீன் பிடிச்சிட்டோம். கடைசியில் காட்டுறேன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம்னு. அந்த ஒன்று தான். இந்த ஒரு மீன் கிடக்குங்க. ஓராவிலே இது வேற வர்றாங்க, ரெட்டையாக கிடக்குங்க. வேற வர்றாங்க இது வேறுங்க, சல்லி ஓரா இது. ஆனால் இது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அவன் அளவுக்கு இவன் டேஸ்ட் இருக்க மாட்டான். உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு. குத்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க, ஒரு கட்டுன்னு கடுக்கு வரிசையா பட்டுருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, இங்கே ஒரு வெள்ளை ஓரா பட்டுருக்குங்க. போடு, இன்னைக்கு தரமான சம்பவம் தான். இந்த ஓடுது பாருங்க, தெரியுதா? இந்த கிடக்கு பாருங்க மீன் மட்டும். மீன் வெட்டி தான் பிடிச்ச மக்களே. அதுவும் இவர் கிளச்சதெல்லாம் மக்களே. அந்த மீன் பட்டை இவர் மட்டும் இல்லைன்னா மீனே பட்டிருக்காது மக்களே. இவருக்கு பாறை மீன் நான் தான் கூப்பிட்டேன்டா, கிளச்சி விட்றாங்க. அந்த பாறை கடையை கிடஞ்சி இங்கே பாருங்க மக்களே. பாறை மக்களே அப்படித்தான் இருக்கு பாறை. இங்கே பாருங்க, கூப்பிட்றாங்க. சாக்கு எங்கெல்லாம் மக்களே இருக்கு. ஒன்றே ஒன்று தான் மக்களே பட்டிருக்கு. பெரிய வேதனையாக இருக்குது.
வாங்க பாய்ஸ் வாங்க பாய்ஸ், கருங்கனி பாருங்க. உங்கள் மனசுக்கு இனிமே தான் கிடைக்கும். இதெல்லாம் சிவப்பா வர்ற பாறை மக்களே. பாருங்க மக்களே, இதான் கருங்கனி பாறையா. பாருங்க பாய்ஸ், இதை இருக்கிறதா மக்களே ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த மீன். கிடக்கு. இழுத்துட்டு வருது. மக்களே அத்துடுங்க மக்களே. சும்மா வந்து. இது புது உலகம். ஏய் போடு, பாறையே பிடிச்சிட்டான். வச்சிருனே. ஆறுமாறு மொத்தம் பட்டுருச்சே ஓரா. எத்தனை கிடக்குன்னே தெரிலங்க இந்த 3 கிடக்கு மக்களே. மக்களே. இங்கே பாருங்க, இன்னும் எத்தனை கிடக்குன்னு பாருங்க. மக்களே இன்னும் ஒரு 4 ஓரா 5 ஓரா. இங்கே வருங்க, இது கற்கமாசி. அந்த ஒரு 3. இங்கே வருங்க, இங்கே வருங்க, இங்கே வருங்க, இங்கே வருங்க. இங்கிட்ட ஒரு 3, அந்த ஒரு அங்கே ஒன்று கிடக்கு. போடு போடு. இன்னைக்கு இருக்கு வேட்டை தான். வாய்ஸ் முயற்சியை கைவிடலை. அப்போ இனிமே மக்களே எங்களுக்கு லீவு நாளில் ஓரா முடிஞ்சிடும். வருங்க, சுட்டுலாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கிறோங்க. இந்த வலை இனிமே நம்ம இனிமையாக இருக்குங்க. ஓராப்பெல்லாம் சும்மா கிடக்குறா. அப்போ பெரிய ஓரா வரலையா? மக்களே, மறுக்கு வச்சிருந்தோம் வளைஞ்சு, மறுக்குல வரிசையா கிடக்குங்க மீன். யாருங்க வராவ, ஒரே பாடுதான். சைஸை பாருங்க, மீன் சைஸா சார். எப்படி இந்த முரட்டுங்க முரட்டுங்க, முரட்டு மீனுங்க இதுதாங்க. வச்சிருந்தேன். பாருங்க, இங்க இருந்து அடிச்சிருக்குங்க. இது தெரியுது பாருங்க, வெள்ள வெள்ளையா. இது ஃபுல்லாக நம்ம தான் மீன் தான். வலையை நல்லா இழுக்குது. இன்னைக்கு செத்துச்சு. இப்போ பட்டதுலேயே தாங்க பெரிய வரா. பாருங்க. அவர் கையை விட பெருசாக இருக்கு பாருங்க. பார்த்துக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவர். ஆமாம் ஆமாம், நம்ம தம்பி அவருக்கு மக்களே. கஷ்டப்பட்டவர் கொடுத்துருவோம் இந்த மீனை. மக்களே, ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டோம் பாருங்க. இந்த இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். வெறும் ஓராதான், ஒரே ஒரு பாறை, மற்ற ஃபுல்லாக ஓராதான். வீரர்களை காட்டலையா? தர்கார் பாருங்க, வீரர்கள் இருந்தா. இருங்க ஒரு மீன். வீரர்கள் எதுக்கு வந்தாருன்னே தெரியாத வீரர் இவர். இவரை பாருங்க, இவர் தான் வலை இழக்குனது, நிறைய வேலை பார்த்தது இவர் தான். அவ்வளோதான், முடிஞ்சு வீடியோ. அலையப்படி பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ அடுத்த மாதம் போடுவோம். எப்போ போடுவோம்னு எங்களுக்கே தெரியாது, ஆனால் போடுவோம்.